எதிர்த்து பேசும் குழந்தையை கையாள 5 வழிகள். என்கிட்ட நிறைய பேரண்ட் வந்து சொல்றது உண்டு. என் குழந்தை நான் எது சொன்னாலுமே எதிர்த்து பேசுறாங்க. சொல்லி முடிச்சோடனே ஒரு ரிப்ளை கொடுத்துடுறாங்க. அது எனக்கு ரொம்பவே காயத்தை கொடுக்குது. இது நார்மலான டெவலப்மெண்ட் நான் எடுத்துக்கட்டுமா, இல்ல வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா? இதுக்காண்டி ஒரி பண்ணிட்டு சில பேரண்ட் வந்து அதுக்காண்டி கில்ட் எடுத்துக்குவாங்க. நான் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்றேனோ அப்படின்னு. இங்க மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? ஒரு குழந்தை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா என்னென்ன ரீசன் காண்டி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இதுல நீங்க ஈஸியா உங்க குழந்தைய கைட் பண்ண முடியும். நீங்களும் உங்களை மாத்திக்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி. ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். என் ஓபிக்கு ஒரு மதர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. குழந்தையோட வயது 4. அந்த குழந்தை சின்ன வயசுல, அதாவது 2-3 வயசுலலாம் ரொம்ப சமத்தா இருப்பாங்க, ரொம்ப ஒபீடியண்டா இருப்பாங்க, எது சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவே எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. முடியாது, செய்ய மாட்டேன், இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பொதுவா இந்த 4ல இருந்து 10 வயது குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எமோஷனலா வந்து ரேப்பிடா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வயதுலதான் அதிகமா பேசிட்டே இருப்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவ் ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த குழந்தைங்க அம்மா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாவே அதுக்கு ஒரு பதில் கொடுத்துடணும் போல. அது லாஜிக்கலா இதுக்கு கரெக்டான ஆன்சரா இதெல்லாம் திங்க் பண்ண தெரியாது. குழந்தையுடைய மூளையில ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுதான் டிசைட் பண்ணும் லாஜிக்கலா இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், இல்ல என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவங்க நம்ம ஒரு ஆள் நம்மள்கிட்ட பிடிக்காம பேசுறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம ரிப்ளை எதுவுமே பண்ணாம அமைதியா கிளம்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம லாஜிக்கை அப்ளை பண்ணி நம்ம பேசுவோம். ஆனா குழந்தைகளுக்கு அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ஃபுல்லி டெவலப் ஆகாம இருக்கிறனால குழந்தைகளுக்கு இந்த லாஜிக்கெல்லாம் திங்க் பண்ண தெரியாது. பேரண்ட் ஏதாவது சொல்றாங்க, இல்ல சுத்தி யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடணும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவா ஏன் இது 4 to 5 வயசுல வருது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து குழந்தைக்குன்னு தனியா விருப்பம் இல்ல வெறுப்பு எதுவுமே இருந்திருக்காது. அம்மா எது கொடுக்குறாங்களோ, நம்ம ஃபீட் பண்ணோம்னா பாலை குடிச்சிட்டு அழகா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிறப்போ, அது 3 years above ஆகுறப்போ, கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறப்போ தான் தெரிய வரும். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கறது எக்ஸ்பிரஸ் பண்றதாகட்டும், எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கறதுக்காண்டி கூட குழந்தைங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க குழந்தையுமே நீங்க எது சொன்னாலுமே அதுக்கு ஒரு ரிப்ளையோ இல்ல எதிர்த்து பேசவோ செய்யறாங்களா? கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தது, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நிறைய மதர் சொல்றது உண்டு, என் குழந்தைக்கு நான் ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, ஒரு சாப்பிடு, தண்ணி கூடு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் சொன்னா கூட அதுக்கு கூட எதிர்த்து பேசுறாங்க, சட்டுன்னு பேசிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தை அந்த டைம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எமோஷனலா அவங்க வேற எதுவும் விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை தூக்கமா இருக்கும், ஒரு ஸ்லீப்பியா ஃபீல் பண்ணுவாங்க, ஒண்ணுமே இல்ல ஒரு 2 கிட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நீங்க போய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறப்போ குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா, இந்த எமோஷன் நான் ஒரு ஹாப்பியா இருக்கேன் இல்ல சேடா இருக்கேன், இந்த டயத்துல போய் அம்மா இப்படி ஒண்ணு சொல்றாங்களே அதை நம்ம கேட்க வேணாம், அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருவோம் போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தையோட எமோஷனை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க குழந்தை வந்து எந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்காங்க, அப்போ அந்த டயத்துல நீங்க வந்து ஒரு விஷயம் செய்யின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா இல்லைங்க, அது நீங்க சொல்ற விதம் இருக்கு. சும்மா ரொம்ப காமா நீங்க வரீங்களாடா இதை பண்ணலாமா அப்படின்னு நீங்க இப்படி கேட்டு பாக்குறப்ப உங்க குழந்தைகிட்ட நீங்க காமா பேசுறனால குழந்தையுமே ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அம்மா சொல்றாங்கல்ல நம்ம செய்வோம், நம்ம அதுக்கு வந்துட்டு ஹார்ஷா ரிப்ளை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை தாண்டி ஒரு 10 வயசு குழந்தை வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னா, உங்க குழந்தை வந்து எதை பாக்குறாங்களோ அதை தான் வந்து சின்ன வயசுல கத்திருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட்ஸ் வை ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்ல ஹெல்தியான ஆர்கியூமெண்டா இருக்கு, நல்ல விஷயத்துக்காண்டியே இருக்கு அப்படின்னா கூட நம்ம வீட்டுல நிறைய பேர் வீட்டுல இது பண்ணியிருப்போம். அம்மா பேசுறதுக்கு முன்னாடி அப்பா ரிப்ளை பண்ணுவாங்க, இல்ல அப்பா பேசிட்டு இருக்கிற பாதிலேயே வந்து அம்மா வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ குழந்தைக்கு என்ன புரிதல் வரும் அப்படின்னா, சின்ன வயசுல
பாக்குறப்போ ஓகே நம்மளுடைய கருத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும் போல, இன்னொருத்தவங்களுடைய கருத்தை வந்து பொறுமையா கேட்கணும் அப்படிங்கறத கத்துக்க மாட்டாங்க. சோ நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்க குழந்தை முன்னாடி நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட் ஃபர்ஸ்ட் பேசட்டும். இல்ல பெரியவங்க யார்ட்டையாவது பேசுறீங்க அப்படின்னா கூட அவங்க பேசுறத ஃபர்ஸ்ட் நீங்க லிசன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து ரிப்ளை பேக் பண்ணுங்க. அப்பனாதான் குழந்தையுமே ஓகே இப்படிதான் நம்ம பண்ணணும் போல அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் வீட்டுல வந்துட்டு ஒரு அம்மா அப்பாவே ஒரு சண்டையே போடுறாங்க அப்படின்னா, வார்த்தையினால வந்து சில சண்டைகள் போட்டுக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் முடிஞ்ச பிறகு கூட அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சைடு போய் அம்மா வந்து அதை பத்தியே புலம்பிட்டு இருப்பாங்க, இல்ல அப்பா வந்து அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. சோ குழந்தை யாரையாவது ஒருத்தவங்களை பாக்குறாங்க அப்படின்னா கூட ஒரு ஆர்குமெண்ட் முடிஞ்சா கூட அதை திரும்பி திரும்பி கண்டினியூ பண்ணி பேசிட்டு இருக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. சோ இது தவறான புரிதலா இருக்கும். சோ உங்க வீட்லயே ஒரு ஆர்குமெண்டே போகுது அப்படின்னா கூட அதை பத்தி குழந்தைகள்ட்ட டிஸ்கஸ் பண்றதோ இல்ல அதை பத்தி அதிகமா பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை வந்து ஒரு வேலை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா கூட 1 or 2 டைம்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க அந்த டயத்துல வந்து ரொம்ப காமா அவங்களை வந்து டீல் பண்ணுங்க. அவங்கள்ட்ட பேசுறது இக்னோர் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட பேசுறப்பே ஒரு லோ வாய்ஸ்ல ஓகேடா கண்ணா புரிஞ்சதுடா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. இல்ல ஒருவேளை அவங்களே மிஸ்டேக் ரியலைஸ் பண்றாங்க, நான் எதிர்த்து பேசியிருக்க கூடாதுமா அப்படின்னு சொன்னா கூட ஓகே விடுடா அப்படின்னு நீங்க அப்படி சொல்லி பாருங்க. அந்த நேரத்துல நான் இதுக்கு தான் சொன்னேன், இதுதான் டிசிப்ளினா, நீ இருக்க மாட்ட, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்ட இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த வந்து லாஜிக்கலா நீங்க குழந்தைகிட்ட அப்ரோச் பண்ணாதீங்க. குழந்தை எல்லாமே எமோஷனல் ஃபேக்டருக்கு தாங்க அதிகமா லிசன் பண்ணுவாங்க. ஸோ உங்க குழந்தைகிட்ட நீங்க எமோஷனல் நல்ல ஒரு பாண்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய பேரண்ட் கேட்கறது உண்டு, எதிர்த்து பேசுறது ஓகே டாக்டர், ஆனா வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நல்ல நான் வச்சுக்கோங்க, உங்க குழந்தை வந்து ஒரு பேட் வேர்ட்ஸே யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து பவுண்டரி செட் பண்ணணும். இல்லடா கண்ணா நீ வந்து கோவப்படுற, ஓகே உனக்கு பிடிக்காதது நடந்தனால நீ கோவத்துல இருக்க, பட் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நீ பேசக்கூடாது, அது முற்றிலும் தவறு அப்படிங்கறத தெளிவா குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஸோ குழந்தைகிட்ட நீங்க பேசுற விதம் தான் முக்கியம். நீ அந்த இடத்துல ஏன் வந்து இது நம்ம வீட்டுல யாருமே பேசுனது இல்லை, இந்த வார்த்தையை நீ எங்க இருந்து கத்துக்கிட்டு இருக்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல நிறைய குழந்தைகளுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது அவங்க பாக்குற நிறைய விஷயங்கள் அவுட் சைடு ஃபேமிலி மட்டும் இல்லாம வெளி இடத்துல பாக்குற நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு தான் பேசுறாங்க. ஸோ குழந்தை ஒருவேளை 1 or 2 டைம்ஸ் பேசிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அதை ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க, இது நம்ம வீட்டுக்கு அலோட் இல்ல, நம்ம வந்து இப்படி யாரும் பேச மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருங்க. நிறைய பேரண்ட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்படி எதிர்த்து பேசுற குழந்தைய வந்து நம்ம வந்து ஸ்டாப் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அமைதியாயிரும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வேணா அந்த குழந்தை வந்து அதை வந்து பேசாம அமைதியை இக்னோர் பண்ற மாதிரி தெரியுங்க. இப்படி வளர்ற குழந்தைகள் நாளடைவில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னே ஒரு ஃபியூச்சர்ல திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்காது. இப்பேற்பட்ட குழந்தை ஃபியூச்சர்ல ஒரு ஆள் சொல்றாங்க அப்படின்னா அதை செஞ்சுக்குவாங்க தவிர தானா யோசிச்சு தன்னுடைய கருத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தோணாமலே போயிருங்க. இங்க நிறைய பேரண்ட் ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயங்களை தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அதையே செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஒரு குழந்தைக்கு அவங்களையே அறியாம நல்ல விஷயத்த ஈஸியா கத்துக் கொடுக்கலாம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காண்டியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.